ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான பிசிபெலாபாத் இல்லை சாம்பார் சாதம் எது வேணாலும் சொல்லலாம். இப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு குக்கர் வச்சுருக்கேன் நான். குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் கடுகு, ஒரு 4 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. கடுகும் காஞ்ச மிளகாவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. சாம்பார் சாதத்துக்கு சின்ன வெங்காயம் டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 6 பீன்ஸு, ஒரு கேரட்டு, கொஞ்சம் குடமிளகா, கொஞ்சம் பட்டாணி, ஒரு 2 தக்காளி. இது நம்ம செய்கிறது ஒரு 4 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இப்போ காயெல்லாம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம். நான் வெறும் மிளகாத்தூள் போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் இல்லை, வெறும் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் தனியாக. நான் எப்பவுமே சக்தி தான் யூஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஈக்குவலாக போட்டுக்கலாம். இதுக்கு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது பொன்னி பச்சரிசி. பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதித்ததும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டுருங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சு தண்ணி கொதி வந்ததும் அரிசியை போட்டு குக்கர் மூடிட்டுங்க. குக்கர் மூடி நான் ஒரு 5 விசில் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், 5 விசில் விட்டு எடுத்தோடனே தண்ணி ஈக்குவலாக இருக்கும். இப்போது சாதம் நல்லா வெந்துருச்சு. பருப்பு தனியாக வேக வச்சுக்கிட்டேன் நான். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு, அந்த ரேஷியோ. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி. இப்போ இந்த வெந்த சாதத்தில் புளியும் பருப்பும் போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு லூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுட்டேன். இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த புளி வாசனை போக ஒரு 5 நிமிஷம் கிண்டிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. மேலாப்பில் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சூடான பிசிபெலாபாத் ஆர் சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு ஃப்ரையோடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.